ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ ஃபேமிலி. இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூடாக நெஞ்செலும்பு சூப்பு வச்சு சாப்பிட்டோன்னா சளி, காய்ச்சல், இருமல் எல்லாம் பறந்து போயிடுங்க. முதல்ல இந்த சூப்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நெஞ்சு கறியாக கேட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி புதினா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி மசாலா, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு சேர்த்துக்கலாங்க. நமக்கு சூப் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். மிளகு நிறைய சேர்த்தோன்னா கசப்பு டேஸ்ட்டு வந்துடும், அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுலேயும் நமக்கு தனியா, மிளகு, சீரகம்லாம் இருக்குது. இப்போ குக்கர் மூடி விசில் போட்டு 5 விசில் விட்டுட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆகிடுங்க. இந்த கிளைமேட்டுக்கு சூடான சாதத்தில் இந்த சூப் விட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க.